ஹாய் நண்பர்களே, நம்ம க்ரீன் லைஃப் நர்சரியில் எல்லா வகையான எக்ஸோட்டிக் வெரைட்டி ஃப்ரூட் பிளான்ட்ஸுமே நம்மக்கிட்ட கிடைக்குங்க. அந்த வகையில் இன்றைக்கி ஒரு சில எக்ஸோட்டிக் வெரைட்டி ஃப்ரூட் பிளான்ட்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் புதுசாக பிளான்டேஷன் பண்ண போகிறீங்க, அதுக்கான பெஸ்ட் வெரைட்டி பிளான்ட்ஸை நீங்கள் சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தாங்க இது. இதில் ஒரு 3 எக்ஸோட்டிக் வெரைட்டி ஃப்ரூட் பிளான்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 3 பழங்களுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு நியூட்ரிஷன் நிறைஞ்ச பழங்கள், அதே வகையில் கமர்ஷியல் இன்கம் தரக்கூடிய 3 எக்ஸோட்டிக் வெரைட்டி ஃப்ரூட் பிளான்ட்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவகேடோவை பொறுத்த வரைக்கும் இதை தமிழில் வெண்ணெய் பழம்னு சொல்லுவாங்க. சத்துக்கள் நான் சொல்லவே வேண்டாம், அந்தளவுக்கு அதிகமான சத்துக்கள் இருக்கக்கூடியது அந்த அவகேடோ. இதை நம்ம பிளான்டேஷன் பண்ணும்போது ஒரு 15க்கு 15ன்ற இடைவெளியில் பிளான்டேஷன் பண்ணும்போது 200 செடிகள் வரைக்குமே நம்ம பிளான்டேஷன் பண்ணலாம். ஒரு ஏக்கருக்கு நான் இப்போ சொல்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு இது ஒரு 300லேருந்து 400 பழங்கள் வரைக்குமே தரும். இது உங்களுக்கு பிளான்ட் நல்லா மெச்சூர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 800லேருந்து 900 பழங்கள் வரைக்குமே ஒரு வருஷத்துக்கு ஒரு பிளான்ட்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ரம்புட்டான் பார்த்திங்கன்னா ரம்புட்டானும் சரி மங்குஸ்தீனும் சரி இது நீங்கள் 25க்கு 25ன்ற இடைவெளியில் பிளான்டேஷன் பண்ணணும். அந்த இடைவெளியில் நம்ம பிளான்டேஷன் பண்ணும்போது ஒரு 70 ட்ரீ வரைக்குமே நம்ம ஒரு ஏக்கரில் நடவு செய்யலாம். இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆரம்ப நிலையில் உங்களுக்கு ஒரு பிளான்ட்லேருந்து நீங்கள் 1000 பழங்கள் வரைக்குமே எடுக்கலாம். நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறது ரம்புட்டானுக்கு. இதே ரம்புட்டான் செடி நல்லா மெச்சூர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 5000 பழங்கள் வரைக்குமே நீங்கள் ஒரு மரத்துலேருந்து எடுக்கலாம். மங்குஸ்தீன் பார்த்திங்கன்னா நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு 300லேருந்து 400 பழங்கள் எடுக்கலாம். பிளான்ட் நல்ல மெச்சூர் ஆனதுக்கப்புறம் ஒரு 1500லேருந்து 1800 பழங்கள் வரைக்குமே நம்ம ஒரு மரத்துலேருந்து எடுக்கலாம். இந்த 3மே உங்களுக்கு நல்ல ஒரு கமர்ஷியல் இன்கம் தரக்கூடியது. இந்த 3 பிளான்ட்டை பற்றின வளர்ப்பு முறையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன மாதிரி வெதர் கண்டிஷனில் இதை நம்ம பிளான்டேஷன் பண்ணணும், இதுக்கான பராமரிப்பு முறைகள் என்னென்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இந்த 3 பிளான்ட்ஸுமே உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி